நான் உங்களுக்கு சொல்றேன், தம் சகோதரனிடத்தில் கோபம் கொள்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். அதனால நீங்க உங்க காணிக்கையை பலிபீடத்துல செலுத்த வரும்போது சகோதர சகோதரிகள் யாருக்காவது உங்க மேல மனஸ்தாபம் இருக்குன்னு நினைவு கூர்ந்தா அங்கேயே பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை வச்சுட்டு போ. முதல்ல அவர்கிட்ட சமாதானமாகுங்க, அதுக்கு பிறகு உங்க காணிக்கையை செலுத்துங்க. ஷலோம், நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். அது பரவாயில்ல. உனக்கு ஏதாவது நான் வந்து ரபியோட பிரசங்கத்துல முதல்ல ஒருத்தர் கூட சமரசம் செய்ய சொன்னாரு. அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை பத்தி மோசமான விஷயங்களை சொன்னேன். ஏன்னா நான் பயந்திருந்தேன். ஆனா நான் உன்னை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டேன். ஏன்னா நான் பயந்திருந்தேன். நீ அதுக்கு தகுதியானவ இல்ல. அதனால என்ன 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 மன்னிச்சிடு. மன்னிச்சிரா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் எனக்கு முதல் முறை நினைக்கிறேன் யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதில்ல. இப்ப எல்லாமே சரியாச்சு இல்லையா? ஆமா, நிறையவே. நான் அவனுக்கு செஞ்சதுக்காக என்ன மன்னிக்க மாட்டேனும் மன்னிக்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டியா? நான் ஏன் கேட்கணும்? அவன் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? மத்தேயு, மன்னிக்கப்படணும்னு நீ மன்னிப்பு கேட்க கூடாது. மனம் திரும்புறதால மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கப்படுறது அந்த அடுத்த நபர் நமக்கு கொடுக்கிற பரிசு. என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரசங்கம் முடிஞ்சதும் மலை பிரசங்கம் நான் செஞ்சதுக்காக என்னோட அப்பா அம்மா கிட்ட போனேன். அதுக்காக நான் போய் மன்னிப்பு கேட்டேன். நான் வந்ததே வருந்துறேன்னு சொல்றதுக்காக தான். மன்னிப்பு தான் எனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. இல்ல கொடுக்காம இருக்கலாம். பேது எனக்கு எதிரா பாவம் செஞ்ச ஒருத்தனை நான் என்ன செய்யறது? ரொம்ப அதிகமா திரும்ப திரும்ப அப்புறம் மனம் திரும்பாம இருந்தா நான் 7 விஷயம் சொல்லிருக்கேன். இப்போதைக்கு அந்த 7 வச்சுக்கலாம். அது ஒரு முழுமையான எண். அவன் எனக்கு எதிர 7 முறை பாவம் செஞ்சிருக்கான். நான் அவனை மன்னிக்கணுமா? இல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும். உனக்கு நல்லாவே தெரியும், நான் சரியா 77 முறை மட்டும்னு சொல்லல. 7 முறை. அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு, முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு. எனக்கு தெரியும் அது கஷ்டம்னு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சரியா? ஆமா.